சில பேர் எதுக்கெடுத்தாலும் பிஜேபியை சொல்கிறாங்க. சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு. உடனே ஜனநாயகனா பிஜேபி தான் காரணம்ன்றாங்க. ஜனநாயகனில் இவர் சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன ஆட்சேபம் சொன்னாங்களோ அது அந்த கட்டை இவர் எப்பயோ வாங்கியிருந்தாருன்னா, அந்த கட்டோட படத்தை ரிலீஸ் பண்ண முடிவெடுத்திருந்தாருன்னா, இல்லை ஏ சர்டிஃபிகேட்டோட கொடுங்கன்னு முடிவெடுத்தா இருந்தாருன்னா எப்பயோ படம் வெளியே வந்திருக்கும். ஆகவே ஜனநாயகன் பிரச்சனையில் விஜய் மீதும் தவறு இருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த சிபிஐ விஷயத்தில் அவருக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது. அவர் என்ன அவருடைய தரப்பு கருத்து என்னவோ எப்படியும் வக்கீல்களோட கலந்து பேசிட்டு தான் அந்த கருத்துக்களை சொல்ல போகிறாரு. அவருக்கு என்ன சந்தேகமோ அதுவும் சிபிஐட்ட சொல்லுவார். ஆகவே சிபிஐ இவரை குற்றவாளியாக்க முடியாது. இன்னொன்று சார், இதில் என்ன பார்த்தீங்கன்னா சிபிஐ மட்டும் இல்லாமல் மத்திய சர்க்கார் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாங்களோன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இதெல்லாம் அவங்களுடைய பார்வை சார். அந்த பார்வையில் நான் உடன்படவில்லை. சிபிஐ விசாரணையின் இறுதி எப்படி போகிறது என்று பார்த்து தான் நம்ம பேசணும். என்னை பொறுத்தவரை இது அரசியல் ரீதியாக விஜய்க்கு எந்த நெருக்கடியும் ஏற்படும் என்று நான் கருதவில்லை. மார்ச் 19 ஜனநாயகன் ரிலீஸ் மாதிரி நீங்க ஜனநாயகன் சொன்னதுனால சொல்றேன், ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்து கொடுக்குறாங்களோன்ற ஒரு இல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு, உறுப்பினர் ஒன்று வரல, அதனால நீங்க படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். ஆகவே இது தள்ளி போகும். இந்த தள்ளி போவது எப்படி கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாங்க? அவங்க கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறதா இருந்தால் படம் ரிலீஸ் ஆகிருக்கணும்ல. விஜய் தான் அதில் தப்பு பண்ணிட்டாரு. ஹீ மேட் அ பிளண்டர். எப்படின்னா ஏதோ கட்டோ வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு நினச்சிருந்தாருன்னா பிஸ்னஸ் அடிபட்டிருக்காது. விஜய் ரசிகர்களுக்கும் அவர் படம் வந்த திருப்தி இருந்திருக்கும். அந்த படத்தில் ஓரளவு அரசியல் பேசியிருந்தாருன்னா அந்த அரசியலும் என்ன ரியாக்ஷன் பார்த்துருக்கலாம். ஆகவே ஒன்று ரெண்டு விஷயங்களில் விஜயையும் பிஜேபியும் அப்படி முடிச்சு போட்டு பிஜேபி மேலே நெருக்கடி தர்றாங்கன்ற அந்த பழியை நான் ஏற்கவில்லை. விஜய் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்ததுன்னு பார்க்கணும். கரெக்ட் சார், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். தேர்தல் அறிக்கைன்னு வரும்போது எல்லா கட்சியும் மக்களை ரீச் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவில் போடுறது ஒரு வழக்கம். ஆனால் விஜய் அவர்கள் அப்படியே சந்திரபாபு நாயுடு அவர்கள் போட்ட அந்த வாக்குறுதியை காப்பி அடிச்சதாக சிலர் போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் ஆகட்டும், 6 சிலிண்டர் ஆகட்டும், ஏனைய விஷயங்கள், மகளிருக்கு இலவச பஸ் பயணம் ஆகட்டும், அப்புறம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாவலர் பெற்றோர்களுக்கு 15,000 ரூபாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்து காப்பி அடிச்சா சொல்லப்படுது. ஸோ விஜயோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? யார் தருகிற, எந்த கட்சி தருகிற, திமுகவோ அதிமுகவோ விஜயோ யார் தருகிற ஏமாற்றுகிற வாக்குறுதிகள் இவையெல்லாம் சாத்தியமே இல்லாதவை. வந்த உடனே வந்த புதுசில் 2 மாதம் 3 மாதம் செய்யலாம், தொடர்ந்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. நான் பொருளாதார படித்தவர்களிடம் பேசியிருக்கிறேன், ஓய்வு பெற்ற 1-2 IAS அதிகாரிகளிடம் உரையாடி இருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிற தகவல் திமுக அதிமுக விஜய் 3 பேர் சொல்லுவதும் 3 மாதத்துக்கு மேலே செய்யவே முடியாது, கவர்மெண்ட் திவால் ஆகிடும்ன்றாங்க.